தமிழக வெற்றிக் கழகம் மதுரை மண்ணில் இன்றைக்கு கூடல் மாநகரில் நீதி கேட்பதற்கான நீண்ட 2வது மாநில மாநாட்டை கூடல் மாநகரில் கூட்டுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறார் என்றால் தமிழகமே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? எப்படான்னு இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அந்த புண்ணிய தலைவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவருக்கென்று மதுரை கூடல் மாநகரில் ஒரு மாபெரும் மாநாட்டை கிட்டத்தட்ட நான் சொல்லுகிறேன் 35 லட்சம் 40 லட்சம் பேர் கூடுகிற மாநாடாக நாடு திணறப் போகிறது. பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது என்று பேசுகிறார். ஆனால் வலுவான கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் விஜய் அவர்களோடு பேசுவதற்கு மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசலும் பசலுமாக இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டணி வெடிக்கும். விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் நெருங்கிய நண்பர்கள் என்பது ஊரறிந்த விஷயம், நாடறிந்த விஷயம். அது யாருக்காவது தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தில் கேரளாவில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அங்கே இருப்பவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டீங்க, அப்போ கேரளாவுக்கு என்ன, அப்போ கேரளா வெற்றி கழகம்னு மாற்றலாமான்னு அங்கேயோட யோசனை இருக்குது. ஆனால் கேரளாவில் இருக்கிற விஜயனுடைய தொண்டர்கள் இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்க, காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்தால் அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சி அமைந்துவிடும் என்பதிலே உறுதியாக நம்பும்படியாக நின்றது. தமிழக வெற்றி கழகம், ஓ பன்னீர்செல்வம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு மாபெரும் மக்கள் கூட்டணி இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இங்கே வந்துடுவாங்க. ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, எந்த ஒன்றும் கூட்டணியும் வரல, அது முதல் தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் பேசுகிறீங்க? கட்சியே தொடங்குவதற்கு முன்னால் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது 126 நகர்மன்ற உறுப்பினர்களை பெற்ற தலைவர் விஜய். புரிஞ்சுதா? ஸ்டாலினுக்கு என்ன ஜுரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட புள்ளி விவர பட்டியல் பார்த்த உடனே அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அவர் பல்லாண்டு வாழட்டும். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மற்றும் ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ 2026க்கான தேர்தல்களும் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கூட்டணி கணக்குகளும், யார் யார் ஜெயிப்பான்ற கருத்து கணிப்புகளும், இன்னும் கூட்டணியே இறுதி செய்யப்படாத விஷயங்களும், பாமகவுடைய கூட்டணி விரிசலாக இருக்கட்டும், தந்தை மகன் பிரச்சனையாக இருக்கட்டும், வாரிசு அரசியலாக இருக்கட்டும், ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் முதலமைச்சர் வேற மருத்துவமனையில் இருக்காரு. இந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையில் மதுரையில் தாவேக தலைவர் விஜய் மாநாட்டை அறிவிச்சிருக்காரு. விக்கிரவாண்டியில் வந்ததை விட கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு பேசப்படுது. 25 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியான உங்களுடைய கருத்து சார்? சபரிமலையை விட்டு வாப்பா, நீ தமிழ்நாட்டை பார்த்துட்டு போப்பா, ஊரை போட்ட அரிசி 7 ரூபாப்பா, அதில் கல்லு பாதி மண்ணு பாதி கலக்கிறானப்பா என்று எங்கள் கிராமங்களில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தெருக்கூத்துகளில் பாடப்படுகிற பாடல் இது இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்கு பொருந்துகிறது. ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பா என்று அதிமுக ஆளுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட வார்த்தைகள் இது. மன்னனைக்கு திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் என்று காங்கிரஸ் ஆளுகிற போது காமராசரை எதிர்த்து திமுக கேட்ட கேள்வி கணைகள் இன்றும் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 8 மாத காலத்திற்கு படுபயங்கரமான படுகொலையில் நடந்தாலும் எவன் பார்வையிலும் படாது. ஏனென்றால் அரசியல் காய்ச்சல் அனைவருக்கும் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல முதலமைச்சர் இன்றைக்கு மருத்துவமனையிலே லுங்கி கட்டி கொண்டு திராவிட மாடலை பேசி கொண்டிருக்கிறார், திருட்டு மாடலை பேசுகிறார். அப்படி என்றால் முதல் காய்ச்சல் முதல்வருக்கே தொடங்கி இருக்கிறது. மற்றவர்களுக்கு எப்போது காய்ச்சல் வரும் என்பதை யோசித்து பார்க்கணும். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சுப்பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் என்று நான் எழுதியிருக்கேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அரசியல்வாதிகள் அனைவரும் ஓட்டு பொறுக்கிகளுக்காக ஒய்யாரம் பேசுகிறார்கள். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கிறாரு, ஏன்னா தமிழகத்தை மீட்போம் என்று. நீங்கள் மீட்ட லட்சணம் எங்களுக்கு தெரியும், டெட்பாடி. இப்போ இவர் திமுக முதலமைச்சர், மக்களுக்கான முதல்வர் அல்ல, திமுகவுக்கு முதலமைச்சர் 2.0 என்று சொல்லுகிறார். 2.0னா என்ன? அடுத்த கட்டம் ஸ்ரீமதி ஒரு 15 ஸ்ரீமதிகள் படுகொலை செய்யப்படுவார்கள். அஜித்குமார் ஒரு 20 பேரை லாக்அப் டெத்தில் வைத்துக் கொள்வார்கள். இதுவரை நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவலே லாக்அப் டெத் 31, 24 என்று பொய் பித்தலாட்டம் பேசுகிறார்கள். மூடி மறைக்கப்பட்ட படுகொலைகள் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை போல நல்ல தலைவர்களை இந்த மண்ணிலே வீழ்த்துவார்கள். அதான் 2.0. உங்களுக்கு புரியுதுங்களா என்னென்ன?
அப்போ இன்றைக்கு இந்த ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள், வாழ்க்கையிலே எதிர்க்கட்சி தான் என்ற வரிசையிலே இன்றும் ஏமாந்து கொண்டிருக்கிற சில கட்சிகள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அப்பன் மகன் பிரச்சனை கட்சிகள், அதிகார மையத்தை மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற கட்சிகள், இதெல்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கேலி கூத்தா இருக்குது. மக்களை முட்டாளாக்கி மக்களை ஏமாத்துகிற அல்லது மக்களை இழித்தவாயர்கள் என்று கருதுகிற கட்சிகள் இங்கே ஏராளமானவை இருக்கிறது. ஆனால் 2026 புதியது ஒரு உதயமாய் காந்தல் மலரை, வெற்றி மலரை தன் கரங்களில் சூடுவதற்காக தமிழகத்தில் புதிய பார்வையை தொடங்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த வாகை மலரை, வெற்றி மலரை சூடுவதற்காக யானை தும்பிக்கைகளை தயார் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது வெற்றியை பறிப்பதற்கு. அந்த வெற்றி மாலையை பறித்து விஜய் கழுத்தலை போடுவதற்கு ஆர்வரித்து நிற்கிறது அந்த யானை. 2 யானைகளும் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, எந்த ஒன்றும் கூட்டணியும் வரல, அது முதல் தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் பேசுறீங்க? கட்சியே தொடங்குவதற்கு முன்னால் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது 126 நகர்மன்ற உறுப்பினர்களை பெற்ற தலைவர் விஜய். புரிஞ்சுதா? 1126 கிராமப்புறங்களுடைய வார்டு மெம்பர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புரிகிறதா? அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று மக்கள் இயக்கம் விஜய் தொடங்கிய அந்த பேர் இயக்கம் அன்றைக்கு அதிகாரத்தை ருசித்து இன்று வரை இருக்கிறது. புரியுதுங்களா? மக்கள் இயக்கமாக இருக்கிற போதே அவர்கள் மக்களை நம்பினார்கள், மக்கள் அவர்களை நம்பினார்கள், வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அசைக்கும். நீங்கள நானும் பேசுகிறோமே, எதற்காக பேசுகிறோம்? எத்தனை பேர் கட்சி தொடங்கினோம் அவனெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா? இல்லை வேற யாராவது கட்சி தொடங்கி 10 வருஷம் 13 வருஷம் நடத்திட்டு இருக்கிறான், புத்தலாட்டம் பண்ணிட்டு அவனை பற்றி பேசுகிறோமா? விஜயை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? மக்கள் எழுச்சி தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது என்பதற்காக இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிக்கு குடலை கலக்குது, ஆளுங்கட்சி கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஸ்டாலினுக்கு என்ன ஜுரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட புள்ளி விவர பட்டியல் பார்த்த உடனே அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அவர் பல்லாண்டு வாழட்டும். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமக்க ஒரு திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல். அதனால் வாழட்டு, நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலை. அவர் நீண்ட காலம் அவர் வாழ்வதற்கு நானும் ஆசைப்படுகிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் மதுரை மண்ணில் இன்றைக்கு கூடல் மாநகரில் தேரா மன்னா செப்புவதுடையன் என்று நீதிமன்றத்தின் முன்பாக, பாண்டியமன்னனின் அரண்மனைக்கு முன்பாக கார்ச்சிலம்பை கையிலே வைத்து கொண்டு பாண்டியமன்னுடன் நீதி கேட்டதைப் போல, நீதி தவறிய மதுரை மண்ணை தீ வைத்து கொளுத்தியதைப் போல நீதி கேட்பதற்கான நீண்ட 2வது மாநில மாநாட்டை கூடல் மாநகரில் கூட்டுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறார் என்றால் தமிழகமே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை ஆள துடித்து எதிர்க்கட்சி வரிசையிலே மிக நேர்மையாக செயலாற்றி மக்களுக்கான பணிகளில் மகத்துவம் பெற்ற ஒரு மாபெரும் தலைவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அந்த புண்ணிய தலைவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவருக்கென்று மதுரை கூடல் மாநகரில் ஒரு மாபெரும் மாநாட்டை, கிட்டத்தட்ட நான் சொல்லுகிறேன் 35 லட்சம் 40 லட்சம் பேர் கூடுகிற மாநாடாக நாடு திணறப்போகிறது. இதுதான் உண்மை. வழியெங்கும் மஞ்சளும் சிவப்பும் நிறைந்திருக்கிற கொடி. ஏன் அதுக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னால், என் தங்க தலைவன், தமிழ் தேசியத்தினுடைய விடியல் தலைவன், அவன் இயக்கம் கட்டுகிற போது அவன் உருவாக்கிய நிறங்கள் சிவப்பும் மஞ்சளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றும் புலிக்கொடியில் மஞ்சளும் சிவப்பும் தான் இருக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கு சிவப்பு என்பது ரத்தம் கடிந்த அல்லது ரத்தம் தோய்ந்த அல்லது ரத்தம் சிதறிய என் மக்களுடைய விடுதலையை, என் மக்கள் சிந்திய ரத்தத்தை குறிப்பதற்கு ரத்தம் மஞ்சள். ஒரு காலத்தில் தமிழர்கள் படையெடுத்து போகிற போது போர்க்களத்தில் எதிரிகள் விடுகிற அம்புகளில் தன் மீது அம்புகள் பட்டு காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மடியிலே கட்டி வைத்திருக்கிற மஞ்சளை எடுத்து அந்த இடத்திலேயே அரைத்து அந்த புண்களில் போட்டுவிட்டு மீண்டும் போர்க்களத்திற்கு போன மாபெரும் தமிழ் பேரினம். ஆகையால் மஞ்சளை இணைத்திருக்கிறார்கள். இப்போ புரிகிறதா உங்களுக்கு என்னென்ன? நீங்கள் மேதகுவேவையும் அவர் வச்சிட்டு இருந்த அந்த தமிழ் தேசிய அந்த பார்வையையும், அவர்கள் தமிழர்களுக்காக பார்த்த பார்வையும் அதே மாதிரி விஜய் இங்கே கையாளுறாருன்னு நினைக்கிறீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கணும்னு சொல்கிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் வெவ்வேறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவர் எந்த இடத்துல திராவிடர்களுக்காக நிற்பாரு, எந்த இடத்துல தமிழர்களுக்காக நிற்பாருன்னு தெரியல. அப்படி பார்த்தா தமிழர்களுக்காக மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு கட்சியை நாம் தமிழர் கட்சி தான் நீங்க இருக்கு. நீங்கள் கேட்பது கேள்வியிலேயே பிழை இருக்கிறது. தமிழும் திராவிடமும் ஒன்றுதான். தமிழ் வேறு, திராவிடம் என்பதே வேறல்ல. திராவிடம் என்ற சொல்லாடல் அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கிய அற்புத சொல்லாடல்.
எதற்காக திராவிடம் என்று சொன்னார்கள் என்றால், பார்ப்பனர்களை எவனெல்லாம் எதிர்க்கிறானோ அவரெல்லாம் திராவிடர்கள் என்று ஒரு பொதுமொழி மறையை உருவாக்கினார்கள். அதுதான் திராவிடம். நிறைய பேர் சொல்லுவான் தமிழிலிருந்து தான் திராவிடம் பிறந்தது என்றெல்லாம் பேசுவார்கள். இல்லை, தமிழ் திராவிடம் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் திராவிடம் என்பது ஒரு மொழிக்கூர் அல்ல, திராவிடம் என்பது ஒரு எல்லைக்கூர் அல்ல. தமிழ்ல இருந்து திராவிடம் பிரியல. ஆனா கலைஞர் கருணாநிதியே சொல்றாரு, திராவிடம்ன்றது தமிழ்ல இருந்து பிரிஞ்ச சொல்லு அப்படின்ட்டு. தமிழிலும் ஒரு சொல், அவ்வளவுதான். ஒரு சொல்லாடல் மட்டுமே. தமிழ்ல இருந்து பிரியலன்னு சொல்லும் போது தமிழ்ல இருந்து தான் பிரிஞ்சதுன்னு திராவிட இயக்கத்துடைய மிக மூத்த முன்னோடி முதலமைச்சர் எல்லாம் பேசுறத கணக்கில் எடுத்துக்கிட்டா தப்பாயிருங்க. முதல்ல நான் தான் சொன்னேன், திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல் மட்டுமே. அதுக்கென்று மொழி இருக்கா? அதற்கென்று ஒரு இனக்கூறு இருக்கா? கிடையாது. அதற்கென்று ஒரு எல்லைக்கூறு இருக்கா? அது ஒரு சொல்லாடல். தமிழ் என்பது மொழியின் கூறின் தாய்மொழி. திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல், அவ்வளவுதான். அதுக்கு எந்த பாடமும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் பார்ப்பனர்களை எதிர்க்கிற ஒரு மாபெரும் சொல்லாடல் திராவிடம். ஆனா இப்ப அது எந்த மாதிரி மாறி இருக்கு? திராவிடன்ற போது திராவிடம்ன்ற போர்வையில மற்ற இனத்தவர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை தானே இப்ப இருக்கு. அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறது தவறு. ஏன்னா மொழிவழி தேசிய மாநிலங்கள் உருவாக்கப்படுகிற போது தமிழர்களுடைய நிலப்பரப்பு அண்டை மாநிலங்களும் பரவி கிடக்கிறது. அப்போ அதை எப்படி எடுத்துக்குவீங்க? பெங்களூரில் இருக்கிற தமிழர்களை இல்லைல்ல அவன் கன்னடத்துக்காரன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. அதான் இதான் விஷயமே. ஆகையால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மதுரையில் கூட இருக்கிறது என்றால், இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் மக்களுக்கான எதிரான இயக்கங்களாக மாறி போயிருப்பதற்கு இன்றைக்கு மாற்று உருவம் தேவை, மாற்று சக்தி தேவை என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி விஜய். தமிழருக்கான தலைவரா இப்ப தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கொள்கை தலைவனா நீங்க விஜயை பாக்குறீங்களா, இல்ல செந்தமன் சீமான் அவர்களை பாக்குறீங்களா? செந்தமன் சீமானா? பைத்தியகாரத்தனமான கேள்வியா இருக்குங்க. சீமான் யார்? முதல்ல தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஈழ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இங்கேருந்து ஆயுதம் கொடுத்தவரா? இல்லை போராளிகளை பாதுகாத்து பக்குவமாக பசியோடு வந்தவனுக்கு பசியாத்தியவரா? என்ன சீமானுக்கும் ஈழத்துக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் சொல்லுங்க. விஜய் கொடுத்துருக்காரா? விஜய் கொடுக்கல தான். ஆனால் ஈழத்தில் தானே பொண்ணு எடுத்தாரு. புரியல. ஈழத்தில் தானே அவர் பொண்ணு எடுத்தார். யாரு? விஜயனுடைய மனைவி யாரு? சங்கீதா. அவங்க எங்க இருந்து? அவங்க ஈழத்துல இருந்து தான் பிறந்தாங்க. சரி, நீ ஈழத்துல பொண்ணு எடுக்கிறன்னு சொல்லி ஏமாத்தி விட்டு வந்த கதை தானே நிறைய. உனக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன வேறுபாடு? ஆகையால பொதுவாகவே தமிழ் தேசியம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை வேண்டும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எது எல்லை? தமிழ் தேசியத்திற்கா? தமிழ்நாடு தான் இல்லை, தமிழிடம் தான் இல்லை. அப்போ குடகு மாவட்டமும் பெங்களூரும் வெங்காலூரும் கோலார் தங்கவேலு யார்ட்டு பூமி, மூணார் யார்ட்டு பூமி, இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குல்ல. இழந்துட்டாங்க. மீட்க வேண்டிய நிலத்துல நம்ம ஒரு செய்திங்க. அதான் வரையறுக்கப்பட்ட எல்லையை உருவாக்க வேண்டும் முதல்ல தமிழ் தேசியத்துக்கு. எந்த தலைவன் உருவாக்கிருக்கான்? யாருமே உருவாக்கல. மூதாதையர் காலத்திலேருந்து இந்த காலத்து வரை மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்திலே தமிழர்களுடைய நாகரிகம் தென்படுதுன்னு பெருமை வீத்த பேசலாமே ஒழிய அதனால தான் உனக்கு ஒரு நாடு இல்லை. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் வலுவான கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் விஜய் அவர்களோடு பேசுவதற்கு மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டார்கள். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசலும் பசலுமாக இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டணி வெடிக்கும். என்ன காரணம்னு சொன்னால், கொள்கைகளில் ஏதாவது உடன்பாடு இருக்கா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும்? காமராசரையே தோற்கடித்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் காமராசர் ஆட்சி அமைப்போம்னு காங்கிரஸ் வாய் பீத்தி சொல்லிக்கிட்டோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு 64 சீட்டு கொடுப்பாங்க. இந்த தடவை 64 கொடுத்துருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ 20 தொட்டாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டா, முதலமைச்சர் ஆகிட்டா நம்மளுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு, அமைச்சர்கள் ஆகிக்கலாம், 65 சீட்டுக்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கனவுகளோடு. இன்னொன்று சொல்கிறேன், விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் நெருங்கிய நண்பர்கள் என்பது ஊரறிந்த விஷயம், நாடறிந்த விஷயம். அது யாருக்காவது தெரியுமா? இருவரும் சக தோழர்கள், சக நண்பர்கள். இருவரும் இன்றைக்கும் உரையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு இன்றைக்கி காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் முடிவெடுத்திருக்கு. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேரளாவில் எப்போதுமே
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடைபெறும். ஒரு தடவை காங்கிரஸ் வரும், இன்னொரு முறை கம்யூனிஸ்டுகள் வருவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் வர வேண்டிய அச்சுதானந்தன் தலைமையிலான அந்த அரசு இன்றைக்கு தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அங்கே சற்று சறுக்கலாக இருந்தாலும். ஆமாம், கேரள முதல்வர் இப்போ யார் இருக்கா? பினராயி இருக்கிறார். இப்போ பினராயி வந்து 2 முறை வந்து ஜெயிக்கிறார். அதுக்கு முன்னாடி அப்போ பினராயி விஜயன் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அங்கே ஆட்சி முறை கொண்டு வந்திருக்கிறாரு சொன்னால் அப்போ காங்கிரஸில் இங்கே வீக் இருக்குல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கேரளாவில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அங்கே இருப்பவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டீங்க, அப்போ கேரளாவுக்கு என்ன, அப்போ கேரளா வெற்றி கழகம்னு மாற்றலாமான்னு அங்கேயோட யோசனை இருக்குது. ஆனால் கேரளாவில் இருக்கிற விஜயனுடைய தொண்டர்கள் இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்க, காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்தால் அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சி அமைந்துவிடும் என்பதிலே உறுதியாக நம்பும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போ கேரளாவில் வந்து தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் இப்போ போட்டியிட போகுது. அதே தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபார்முலாவுக்கும் வரப்போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம், ஓ பன்னீர்செல்வம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு மாபெரும் மக்கள் கூட்டணியை இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே வந்துடுவாங்க. அப்படி ஒரு கூட்டணியை வந்து இங்கே உருவாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அதிமுக மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? இப்போ அந்த மீட்புக்குழு அமைப்பு என்ன செய்யுதுன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோடு தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு 10 தொகுதியில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சசிகலா அம்மையாரும் ஆதரிக்க தொடங்குவார்கள். ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சரி கட்டிடுவாங்க. டிடிவி தினகரன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பாஜகவோடு வலுவான கூட்டணி என்று பேசி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் அது உடையும் தெரியல. ஏன்னு கேட்குறீங்களா, அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டணி முறியலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க அங்கே அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்குங்கிறாரு. இங்கே எடப்பாடி வந்து என்ன சொல்கிறாரு, அந்த வேலைக்கே இடமில்லை, எங்களுடைய பலம் என்ன என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்று இவர் இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். அதனால் கூட்டணி தொடருமா என்னங்கிறது எனக்கு அதில் வலுவான சந்தேகம் இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திய தமிழக வெற்றி கழகம் பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. ஒன்று, நம்ம இப்போ அண்மையில் வருகிற ஒரு சில ஊடகங்களினுடைய கருத்து கணிப்புகளின்படி வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு 13% வாக்கு என்று பதிவிடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் 13% வாக்கு, பாமகவுக்கு 12% வாக்கு என்றெல்லாம் அவர்கள் பதிவிட்டு பேசுகிறார்கள். இப்போ புள்ளி விவரங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாத கட்சியாக இன்னைக்கு அடித்தட்டு கிராமங்களிலும் பரவி கிடக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய புத்துணர்ச்சியை வந்து இந்த மதுரை மாநாட்டிற்கு பிறகு, அதற்கு பிறகு மண்டல மாநாடுகள் நடக்க இருக்கிறது, வாக்கு முகவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது வேலூரில். இப்போ பல்வேறு படிநிலை பரிணாமங்களின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் கூட்டணியை ஏற்பாடு செய்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அவரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இணைந்து 2021 கிட்டத்தட்ட 33.3% வாக்கை பெற்று ஆட்சி கட்டில் அமைத்தார்கள். சரிங்களா? இப்போ 2024 அது 20.7% குறைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, எடப்பாடியிடமிருந்து ஓ பன்னீர்செல்வம் பிரிந்ததுக்காக கிட்டத்தட்ட 13% வாக்குகளுக்கு கீழாக அது குறைந்திருக்கிறது. நீங்கள் இந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிந்ததுனாலே 13% போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் இப்போ நாடாளுமன்ற 2024 நடைபெற்ற பகுதிகளில் வந்து அது வேற கணக்கை காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தென் மாவட்டங்களில் 2021 சட்டமன்றம் நடக்கும்போது 42.5% வாக்கை அதிமுக பெற்றது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியாக இருந்து அந்த இயக்கத்தை வழி நடத்துகிறாங்க. ஆனால் அதே 2024 அதே தென் மாவட்டங்களில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல்களில் 15.7% வாக்குகளை தான் அதிமுக பெற முடிகிறது. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு தென் மாவட்டங்களில் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து, இதை விட தனியாக நின்ற டிடிவி தினகரன் 2021 2.3% வாக்குகளை அவர் பெற்றார். ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வதற்கு ஒரு இமாலய ஒரு அணுகுமுறை தென் மாவட்டங்களில் தென்படுகிறது. அப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைந்தால் இன்னும் வலுவான கூட்டணியாக, அதை மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் அமைச்சராக இருந்தவர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தார், அதற்கு பிறகு வந்துட்டு இருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேமுதிகவில் அவைத்தலைவராக இருந்தார். இப்போ திருப்பியும் வந்து அதிமுகவுக்கு போய் அவர் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் நிற்கிறார். அப்போ கிராமப்புறங்களில் வலுவான கட்டமைப்பை தமிழக வெற்றி கழகம் உருவாக்குவதற்கு ஒரு கைதேர்ந்த அரசியல் ஆளுமைகள் கூட்டணியில் போகும்போது அது ரொம்ப எளிமையாக்கப்படும்.
அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு திமுக விட்டு வெளியேற்றப்பட்ட போது நான் என்ன பிழை செய்தேன் என்கிற ஒற்றை வார்த்தையை உலகத் தமிழரிடத்திலே வைத்தார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக கொள்ளையடிக்கும் கட்சி என்று விமர்சனம் செய்தார். ஆனால் திமுக எம்ஜிஆரை வந்து விமர்சனம் செய்கிற போது என்ன சொன்னது? அது கூத்தாடிகள் கட்சி, அவர்கள் வந்து ரசிகர்கள் குஞ்சுகள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் 77 மாபெரும் மகத்தான வெற்றியை வந்து அந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி. ஆனால் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எம்ஜிஆர் வந்து எந்த காலத்திலையுமே வந்து காங்கிரஸ் ஒரு விமர்சனம் செய்ததில்லை. ஆனால் அதற்கு பிறகு 1977 முடிந்ததற்கு பிறகு 81களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கூட்டணியை வந்து காங்கிரஸும் அதிமுகவும் ஏன்னா ஆரம்பத்தில் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர். அது 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 வரலாறு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணதாசன் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. திராவிட இயக்க தோழர்களாக தண்ணி. அப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் அடுத்து அது மட்டும் இல்லை, இப்போ இபிஎஸ் பாரதிய ஜனதா, ஆனால் இந்த இடத்துல தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது, பாமக ராமதாஸ் குரூப் என்ன எடுக்க போகுது, பாமக அன்புமணி குரூப் என்ன எடுக்க போகுது, இந்த விஷயங்கள் அது இல்லாமல் ஜாதிய கட்சியெல்லாம் தனித்தனியாக நிற்கிது. இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ வலுவான கூட்டணி இன்னும் யாரும் அமைக்கலை. திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமானால் பேசிக்கொண்டிருக்கலாம் நாங்கள் வலுவான கூட்டணி என்று. ஆனால் அங்கே காங்கிரஸ் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இப்போ இந்த காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசிய வார்த்தைகள் ஒரு பெரிய சலசலப்பை காங்கிரஸுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறது. ஆக இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்ய, ஓரணியில் தமிழ்நாடு உங்கள் முதல்வர் ஸ்டாலின்லாம் ஒரு பெரிய வெற்று விஷயத்தை, என்ன ஓரணியில் தமிழ்நாடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கட்சி நிர்வாகிகளோட அரசு ஊழியர்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், உங்கள் ஃபோன் நம்பருக்கு கொடுங்க, எங்களுக்கு இன்னும் நாங்கள் என்கரேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் தொகையை அப்படின்னா ஃபோன் நம்பரை வாங்கி என்ன செய்கிறாங்க, ஆதார் கார்டு நம்பர்லாம் வாங்க, அதுவே சட்டத்திற்கு புறமானது. இப்போ அதை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அப்படின்னு. அந்த குறுஞ்செய்தி வந்ததுக்கு பிறகு பார்த்தா அவன் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் அதிமுக காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட பேசி முடிச்சு அவன் நம்பர் வாங்கிட்டானா அவன் திமுக உறுப்பினர்னு அறிவிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமா? ஓரணியில் தமிழ்நாடுனா இது எப்படி சாத்தியமா? அது நாங்கள் 1.5 லட்சம் பேர் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோங்கன்னா எங்கே இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 1.5 கோடி வாக்கு வாங்கிருக்கீங்களா? 1.5 கோடி வாக்கு உங்களுக்கு வந்துருமா? இந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ மக்களை ஏமாற்றுகிற முட்டாளாக்குற இதை விட இன்னொன்று சொல்லலாம். இப்போ வந்து கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த கட்சிகள் வந்து ஓட்டுக்கு 2000 5000 கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து கையில் காசு இல்லை. இப்போ குடும்பம் ஒரு 10,000 ரூபாய் வந்து ஒரு டெபாசிட் கட்டுவதற்கான தகுதியை தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அந்த தன்மையை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறது. ஒரு மாவட்டம்னா கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் மாவட்ட செயலாளர்களாக இன்றைக்கு போடுகிற அளவிற்கு கட்சி வலுவாக இந்த ஓராண்டுகளில் வந்து தமிழக வெற்றி கழகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக, இன்னும் சொல்ல போனால் ஏன் அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகம் வாயை திறக்கிறதுனா அது அழிந்து போன இயக்கம். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நிறைய தொண்டர்கள் இன்றைக்கு வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ போட்டியே யாராருக்குன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி இருக்கும். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ஆளுங்கட்சி இன்னொருத்தர் எதிர்கட்சி, அதிமுக 3வது இடத்துக்கு போகும். கண்டிப்பா அதில் 100%. இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, பாரதிய ஜனதாவோடு அதிமுக தொடர்ச்சியாக இவர்கள் கூட்டணியில் இருந்தால் 4வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் 2024 தென் மாவட்டங்களில் 15.9% வாக்குகள் தான் அவர்களால் பெற முடிஞ்சிச்சு. ஆனால் சீமான் அந்த தென் மாவட்டங்களில் 8.3% வாக்குகளை அங்கே பெற முடியுது. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வருகிற போது அதிமுக ப்ளஸ் நாம் தமிழர் ஓட்டுகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 60% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளும் சேர்த்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அதில் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவரும் நீக்கப்பட்டார்கள். அந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்றைக்கு விஜய் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக தானே காட்டுற மாதிரி இருக்கு. திமுகலையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க திமுக வேணா காட்டலாங்க. திமுக வேணா காட்டலாம். நாம் தமிழர்லேருந்து அதிமுகலேருந்து ஆயிரக்கணக்கான ஒரு திமுகவில் இணைந்தர்னு போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து விழா எடுக்க வேண்டியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. அவ்வளோ பேர் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆக அறிவிக்கப்படாத விழாவாக இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. சும்மா பொம்மாத்துக்கு அங்கே பாருங்க, அன்வராஜா வெளியேறிட்டாருங்கிறதுக்கு அதிமுக வந்து திருவாரூரில் போய் எல்லா கட்சியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ஒரே சேர்ந்தனா அதிமுக காரனே திருப்பி கொண்டாந்து சேர்க்கிற
வலிமை தான் இருக்குது. ஆனா என்னதான் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி நீங்க சொன்னாலுமே கூட தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு நிலையான கொள்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சிக்கு கொள்கை இருக்குது? அனைத்து இல்லை, கட்சிகளும் நான் கேட்குறேன், நீங்கள் இந்த கேள்வியை வைக்கிறீங்க. கொள்கை தலைவர்களாக 5 பேரை அவர்கள் அடையாளப்படுத்த. ஆனா அதே கொள்கை தலைவருக்கு ஒரு விமர்சனம் போது காமராஜர் மேலேயா இருக்கட்டும், பெரியார் மேலேயா இருக்கட்டும், அதற்கான சரியான எதிர்வினை தலைவர் விஜயால ஆற்றப்பட்டதா? நல்ல கேள்வி. பொதுவாக அதிகாரத்தில் இருக்கிற போது அதற்கான எதிர்வினைகள் வலிமையாக இருக்கும். நீங்கள் இப்போ போய் வந்து இப்போ காமராஜரை பற்றி பேசினாங்க, ஒரு வாரம் பேசினாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு வாரம் பேசுறாங்க. எங்களுடைய கொள்கை தலைவருக்கு ஒரு அவமானம் போது அதுக்காக நான் வந்து பேசுவாங்க. நீங்கள் இப்போ தானே ஒரு வயசாயிருக்கு குழந்தை பிறந்து, இன்னும் இப்போ தானே ஆணா கற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தானே அது 3-4 வயசு வர மாதிரி குழந்தைக்கு ஆட்சியை கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்களே? குழந்தையை வளர்க்குற தாய் வந்து தகுதி உள்ளவராக இருந்தால் அதுக்குள்ளேயே ஆட்சியை கொடுத்துணும்னு நினைக்கிறீங்க? குழந்தை வளர்த்து ஒரு 10 வருஷம் இருக்கலாம். அப்படியெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா இங்கே அடிக்கிற கொள்ளைகளுக்கு அந்த காலத்தில் மன்னராட்சி முறையில் பிறந்த உடனே மகுடாபிஷேகம் சூட்டுவதை போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மகுடாபிஷேகம் சூட்ட இருக்க குழந்தைக்கு சூட்ட போகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதை அந்த காலத்தில் இருக்கிற மன்னர் முடிவெடுத்ததை போல இங்கே முடிவெடுக்க மாட்டாங்க மக்கள். ஆகையால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. குழந்தைக்கு மகுடாபிஷேகம் சூட்டுவதற்கு இந்த மண்ணில் இந்த மக்கள் தயாராகி விட்டார்கள். அந்த தொண்டர்களாக இருக்கட்டும் சரி, இப்போ சேலம் மாநாடு நடந்தது, மழை பெஞ்சுது, அதை ஒரு வெத்தலையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சுட்டு டிவிக்கேன்ட்டு கத்திட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இது பகுத்தறிவுக்கு உகந்ததா? பகுத்தறிவு தலைவர்களை வச்சுட்டு இருக்காங்க. இது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ முழுக்க பகுத்தறிவு பேசுகிற கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர் இல்ல, அவங்க தப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரின்னு இருக்க தமிழக வெற்றி கழகம் சொல்றேன். கடவுள் மறுப்பு கொள்கையை உள்வாங்கி கொண்டவர் விஜய் என்ன பெரியாரிடம் பாடம் படித்தவரா? சொல்லுங்க. இல்ல, கொள்கையை படித்தவர். ஆனால் ஸ்டாலின் பெரியாரோடு இருந்தவர், பெரியார் மடியில் தவழ்ந்தவர். அவர் வீட்டில் அவருடைய மனைவி இன்னைக்கு கோயிலா போகிறாங்க. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது நம்ம சரின்னு எந்த இடத்துலயுமே வாதிட இல்ல. இப்ப அது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. இருங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே அது நடக்குது. எங்கேயோ ஒரு தொண்டன் எவனோ அவன் ஒரு ஆசை, அவன் இதுவரை வளர்க்கப்பட்ட விதம். யாருமே சாமி கும்பிட வேணாம் இந்த இடத்துல. இருங்க, கட்சியில சாமி கும்பிடலாம், எங்களுக்கு சாமி மேல எந்த எதிர்ப்பும் இல்லைன்ட்டு விஜயே சொல்லிட்டாரு. ஆனா இது சுத்தமா மூட நம்பிக்கை இல்லையா? மூட நம்பிக்கை எதிராக தான் நம்ம பேசுறோம். எந்த மதமா இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிறேன், அப்ப கல்ல போய் கும்பிடுறது மூட நம்பிக்கை இல்லையா? ஒரு சிலைன்னு சொல்லி கல்ல செதுக்கி வச்சு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, சாமி கும்பிடுறோம். இல்ல இப்ப நம்ம பகுத்தறிவுன்னு என்ன கேட்கிறேன்னா, நான் என்ன மழை வரக்கூடாதுன்னு அவன் தேங்காய் உடைச்சான், அது ஒரு மூட நம்பிக்கை, ஒத்துக்கிறேன். சில கல் இருக்கு, அதை போய் கும்பிடுறது எப்படி? அது மூட நம்பிக்கை இல்லையா? அது மூட நம்பிக்கை. அப்புறம் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆனா விஜய் தான் சொல்லிட்டாரு, நாங்க வந்து கடவுளுக்கு எதிரானவங்க இல்ல, கடவுளை கும்பிடுறவங்கள நாங்க எதுவும் சொல்லல. ஆனா மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாருல. அதுல எவனோ ஒருத்தன் செய்யறதை போட்டு இப்ப நீங்க அந்த தேங்காய் உடைச்ச பேர் என்ன சொல்லுங்க? ஒருத்தரா உடைச்சாங்க, எல்லாரும் ஒரு 100 பேர் உடைச்சிருக்காங்க. சரி, 100 பேர்ல ஒருத்தன் சொல்லுங்க. யாரு? எங்களுக்கு பேர். இதான் விஷயம். என்னன்னா, இன்னும் அரசியல்படுத்தப்படவில்லை, அரசியல்படுத்தப்படுவார். அதற்கு தான் நீங்க ஏதாவது சொல்லணும். என்னுடைய தொண்டர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது மூட நம்பிக்கை தான் சொல்லுவாங்க, செய்ய வேணும்னு ஒரு அறிக்கை இல்ல தலைவர் விஜய் கிட்ட இருந்து ஏன் அந்த மாதிரி எதுவுமே வரல? அது வரும். ஏன்னா எப்போ ஒரு விஜய் அவர்கள் இப்போ வந்து திரைப்பட வேலைகளில் அது ப்ரொடக்ஷன் வேலையில் மும்முரமாக இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்பப்போ முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்துட்டு போகிறாங்க. எந்த பிரச்சனைக்கு? எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல? அஜித்குமாருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகலையா? அஜித்குமாருக்கு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டாருன்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருக்கும் அந்த பொதுக்கூட்டம். எது ஆர்ப்பாட்டம்? 10 to 11 தானே ஆளுங்கட்சியை கொடுத்துச்சு. ஆளுங்கட்சி கொடுக்குற நேரத்தில் 3 மணி நேரம் கொடுத்தாங்க. எங்க 3 மணி நேரம்? உங்களுக்கு காலையில் 7 மணிக்கு வந்துருவாங்களா எல்லாரும்? எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு? இல்ல 3 மணி நேரம். அது எந்த நேரம் சொன்னாங்க? 10 to 11 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன பேசுவீங்க? எல்லாரும் பேசணும். எவ்வளோ நேரம் பேசுறது? 3 நிமிடம் பேசினாலும் முத்தாய்ப்பான வார்த்தையில் சொன்னதே நீங்கள் பரபரப்பு ஆக்குனீங்களா அரசியலில்? அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? மணிக்கணக்கில் பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு வந்து இருந்து போன நேரமே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாக தான் இருக்கும். ஆமாங்க, அதாங்க அரசியல். அதான் அரசியல். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மணிக்கணக்கில் நின்றுட்டு பேசுறதா அரசியல்? 2.5 மணி நேரம் படத்தை எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். 25 நிமிஷம் போடுற நீங்க நானும் பேசுற வீடியோவை பார்க்கறான். புரிய வைக்கணும்ல, அதான் தலைவரா இருக்க முடியும். 4 நிமிஷத்துல புரிய வச்சாவே போதும். என்ன நோக்கம், என்ன கொள்கை? நான் ஒன்று சொல்றேன். எல்லா தலைவர்களும் ஒரு எடுத்துக்காட்டு, ரயில் மறியல் போராட்டம் என்று அறிவித்தால் எதற்காக அறிவிக்கிறோம் என்பது ஒரு கருப்பொருளாகிறது. அந்த கருப்பொருளை மட்டும்தான் பேசுறாங்களா? சொல்லுங்க. அவர்களே சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுவா பேச்சு? அதுவா எங்களுக்கு தேவை? ஆக விஜய் அவர்கள் 4 நிமிடம் 3 நிமிடம் பேசினாலும் இந்த நாட்டிற்கு எது தேவையோ அதை பேசி கடந்து போயிருக்கிறார்கள். அவ்வளோதான்.